வெல்கம் டு ஃபிலிம் பஃப். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா விக்ரம். 2022 வந்த விக்ரம் இல்லை, 1986 வந்த விக்ரம். இந்த படத்தோட ஸ்டோரி எழுதினவர் ரைட்டர் சுஜாதா அவர்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை குமுதம் புக்கில் ஒரு சிறுகதையாக எழுதினார். அதுக்கப்புறம் கமல் சார் இதை படமாக்கலான்னு எடுத்தது தான் விக்ரம். இந்த படத்தில் மன்னர் ஆட்சி செஞ்சிட்ருக்கிற ஒரு சின்ன ஊரில் இருந்து சீக்ரெட் மிசைல் அட்டாக் நடக்க போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்த தான் சீக்ரெட் ஏஜென்ட் விக்ரமை அங்கே அனுப்புவாங்க. இதே நேமில் 2022 வந்த விக்ரம் படத்தில் ஏஜென்ட் விக்ரம் உயிரோடு இருக்கிறதா காட்டுவாங்க. இப்போது அது மேட்டர் இல்லை. டாப் கன் மேவரிக், டாம் க்ரூஸ் நடித்து வந்த டாப் கன் மேவரிக் படம் 1986 வந்துச்சு. ஆஃப்டர் 36 இயர்ஸ் 2022 அதே நேமில் வந்த டாப் கன் மேவரிக் படத்தில் பைலட் மேவரிக் உயிரோடு இருப்பார். 30 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவரோட ஃப்ரெண்ட் ஃப்ளைட் கிராஷில் இறந்து போயிடுவார். அந்த இன்சிடெண்ட் அவரை ரொம்ப பாதிச்சிடும். இந்த மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு கொடுத்த செகண்ட் சான்ஸை அவர் நல்லா யூஸ் பண்ணி நியூ பேட்ச் பைலட்ஸ்க்கு ஃபைட்டிங் ஜெட் ட்ரைனிங் கொடுப்பாரு. ஃபைனலாக இவர் லீட் பண்ண அந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்களா இல்லையான்றது தான் கதை. 1986 வந்த விக்ரம் 2022 அதே நேமில் வேறு ஸ்டோரியோட ரிலீஸ் ஆகுது. சேம் 1986 வந்த டாப் கன் மேவரிக்கும் 2022 சேம் நேமில் வேறு ஸ்டோரியோட ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிலிம் பஃபை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.